வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இண்டி கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து சுதர்ஷன் ரெட்டியை தேர்வு பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு இம்பார்ட்டன்ட் மசோதா கொண்டு வந்திருக்காங்க. கடுமையான குற்றங்களில் கைது செய்யப்பட்டால் பிரதமர், அமைச்சர்கள், முதல்வரை நீக்க மசோதா மத்திய அரசு இன்று தாக்கல். ஸோ குறைந்தது 5 ஆண்டுகள், அதாவது கடுமையான குற்றம் செய்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாங்கன்னா அவங்க வந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால், ஸோ 30 days வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னா 31st day அவங்களுடைய பதவி பறிப்போகும். இதில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடட். ஸோ இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கிள் 75, ஆர்டிக்கிள் 164, தென் 239AA இந்த 3 ஆர்டிக்கிளையும் திருத்தம் பண்ண போகிறாங்க. ஸோ இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா 3 மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025. இதை வந்து 1963 கொண்டு வந்தாங்க. இதை திருத்தம் பண்ண போகிறாங்க. தென் 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, தென் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025. ஸோ இதில் எல்லாமே வந்து மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. தென் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இந்த ஸ்கீமை வந்து 15/7/2025 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 432 ஸ்பெஷல் கேம்ப் இந்த திட்டம் பிரகாரம் கொண்டு வராங்க. மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை மெயினாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து எதெல்லாம் ஸ்கீமில் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆகலையோ அவங்க எல்லாம் இந்த முகாமில் போய் அவங்களுடைய பெனிஃபிஷரி, அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே வந்து அவங்க கொடுத்து அந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் வரைக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஐநா மாநாட்டில் பங்கேற்கும் அரசு பள்ளி மாணவர்கள் வழி அனுப்பி வைப்பு. ஸோ இதில் ஒரு கான்ஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷனில் வந்து 5வது சர்வதேச இளைஞர் மாநாடு, யுனைடெட் நேஷனுடைய 5வது சர்வதேச இளைஞர் மாநாடு பேங்காக்கில் நடைபெற போகுது. தென் நெக்ஸ்ட் ஒன், சிறுநீரக விற்பனை சிபிஐ விசாரணை கோரி மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. ஸோ கிட்னி சேல் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எஸ்பெஷலி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் அதே மாதிரி சித்தார் ஹாஸ்பிட்டல். தனலட்சுமி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர், தென் சித்தார் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் திருச்சி. இவங்க வந்து கிட்னி சேலில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இதை விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் வினீத் தலைமையில் ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணுங்கிறத ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. பட் இவங்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கொடுக்கப்படலை. ஸோ தண்டிச்சா மட்டும்தான், பனிஷ்மெண்ட் அண்ட் இவங்களை ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருக்கும். இதில் 2 இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. நாய் கடித்ததால் ரேபிஸ் பாதித்து தொழிலாளி உயிரிழப்பு அண்ட் அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா சென்னை நடைபயிற்சிக்கு அழைத்து வந்த வளர்ப்பு நாய் கடித்ததில் தொழிலாளி உயிரிழப்பு. இந்த இன்சிடெண்ட் எதற்காக நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ரீசன்ட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லி அண்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி இவங்க இதில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த NCR அத்தாரிட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரே டாக்ஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் தெரு நாய்க்களை எல்லாமே வந்து உடனடியாக அகற்ற வேண்டும். பப்ளிக் பிளேஸில் எந்த தெருநாய் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அந்த தெருநாய்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட முகாமில் தங்க வச்சு அதுக்கு அந்த தெருநாய்களுக்கு தேவையான மருத்துவ வசதி அண்ட் அதே மாதிரி தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுக்கணுங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பிளேஸில் எந்த விதமான தெருநாய் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பிளேஸஸில் வந்து தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய
இன்னசென்டான சின்ன பிள்ளைங்க இறந்து போகிறாங்க, ரேபிஸ்னால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மசோதாக்களுக்கு காலக்கெடு குடியரசுத் தலைவரின் அதிகார பறிப்புக்கு ஒப்பாகும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். ஸோ ரீசன்ட்லி நம்மளுடைய ஜனாதிபதி வந்து ஆர்டிகிள் 143 பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 143 இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஜனாதிபதி பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் சம்மந்தப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். இந்த விஷயத்தை வந்து ஆர்டிகிள் 143 சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்படுத்தி தான் இந்த ஆர்டிக்கிளில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி 200, 201, 142, 143, 145. 200 பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறது. இதை பற்றி தான் 200 சொல்லியிருக்காங்க. 201 பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து சேம் மசோதாவை ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இதை பற்றி தான் 201 சொல்லியிருக்காங்க. 142 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம்ங்கிறத 142 சொல்லியிருக்காங்க. 143 வந்து பார்த்திங்கன்னா அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். 145 வந்து ரூல்ஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரலாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? சிபி ராதாகிருஷ்ணன், சுதர்ஷன் ரெட்டி போட்டி. ஸோ இதில் டோட்டல் எவ்வளோ வாக்குகள் கிடைக்கணும் பார்த்திங்கன்னா 392 வாக்குகள் கிடைக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்றத்தில் அமளி நீடிப்பு, நாளை கூட்டத்தொடர் நிறைவு. ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து அஸ்ஸாமில் IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மைன்ஸ் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் பில், இந்த சட்டத்தை வந்து ஒரிஜினலி 1957 கொண்டு வந்தாங்க. கனிம வள மசோதா, கனிம திருத்த மசோதான்னு சொல்லுவாங்க. மைன்ஸ் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் பில், இந்த சட்டத்தை 1957 கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி லோக்சபா ப்ரொசீடிங்ஸ், லோக்சபாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து 22 மொழிகள்லையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்லையும் இனிமேல் டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து யார் பண்ண போகிறாங்க பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு 50 விண்வெளி வீரர்களை தயார்படுத்த வேண்டும். இதில் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. 2027 ககன்யான் திட்டத்தை வந்து நிறைவேற்ற போகிறாங்க ISRO. 2035 சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. தென் 2040 நிலவுக்கு விண்வெளி வீரரை அனுப்ப போகிறாங்க. ஸோ இதெல்லாமே டார்கெட் ஃபார் ISRO. தென் நெக்ஸ்ட் ஒன், சுங்கவரியின்றி பருத்தி இறக்குமதி செப்டம்பர் 30 வரை மத்திய அரசு அனுமதி. ஸோ இதற்கு முன்னாடி வந்து 15% வரி இருந்துச்சு. தற்போது இதற்கு ஃப்ரீயாக, அதாவது சுங்கவரியின்றி பருத்தி இறக்குமதி பண்ணுறதுக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க.